இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால நீங்க எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்து மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. பிறந்த உங்கள பார்த்து, "ஏன்டா இவங்க பிறந்தாங்க? ஏன்டா இவங்களுக்கு நம்ம ஞானஸ்நானம் குடுத்தோம்? ஏன்டா இவன என் பிள்ளையா மாத்தணும்?" வசனத்தோட கடினமான வார்த்தை. அந்த மனுஷன் பிறக்காம இருந்தா கூட அவனுக்கு நலமா இருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க மறுபடியும் பிறந்து ஞானஸ்நானம் எடுத்து மீண்டும் பழைய பாவம், பழைய விக்கிரக ஆராதனை, பழைய குடி, பழைய விபச்சாரம், பழைய வேசித்தனம், பழைய கோள் சொல்லுதல், பழைய குறை சொல்லுதல், இப்படி பழைய காரியங்கள மீண்டும் மீண்டும் செய்வீர்களானால், ஆண்டவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும். இந்த மனுஷன் பிறக்காம இருந்தா நலமா இருக்கும். நான் சொல்லுவேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவாதி தேவனுடைய வாயிலிருந்து இந்த மனுஷன் பிறக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, ரசிக்கப்படாம ஏன்னா, இது எப்பவுமே ஒரு காரியத்த சொல்லுவேன். அ உங்க மூலமா அநேகர் இடறலை ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவர் யோசிப்பார். இந்த மனுஷன் பிறக்காம இருந்திருக்கலாம் போல இருக்கு. இவனால எத்தன பேர் போயிட்டாங்க? எப்பவும் அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, காலையிலே ஆண்டவர் உங்கள எழுப்பும்போதே, இன்னைக்கு எழுப்பும்போதே அவருக்கு மன கஷ்டத்தோட எழுப்பக்கூடாது. இன்னைக்கு எழுப்பி விட்டா இவன் என்னென்னலாம் பண்ண போறான், அப்படின்லாம் எழுப்பக்கூடாது. எழுப்பி விட்டா ஒரு 10 பேருக்கு ஆதாயமா இருக்கணும் அப்படின்னு உங்கள கால்ல எழுப்பி விட்டுட்டு உங்கள பத்தி அப்படியே ஓரமா உட்கார்ந்து இவன வேற எழுப்பி விட்டுட்டேன்னு நினைக்கக்கூடாது. அவன் எழுப்பி விட்டோனே நினைக்கணும், அப்பா இவனால இன்னைக்கு ஏதோ ஒரு 10 பேர் நான் ஆதாயம் பண்ணுவேன்னு நினைக்கணும். அப்படி